வணக்கம். செய்திகள் வாசிப்பது சரவணா. வன்னிவேடு ஊராட்சியில் போலியோ சொட்டு மருந்து முகாமை ஊராட்சி மன்ற தலைவர் கற்பக ராணி சக்திவேல்குமார் தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் 824 முகாம்களில் 76,683 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போடப்பட்டுள்ளது. போலியோ எனப்படும் இளம்பிள்ளைவாத நோயிலிருந்து பாதுகாக்கும் பொருட்டு 1995ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாம்கள் மூலமாக இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை வன்னிவேடு கிராமத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாமை கற்பக ராணி சக்திவேல்குமார் குழந்தைகளுக்கு 2 சொட்டு போலியோ மருந்து வழங்கி முகாமை தொடக்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் 5 வயதிற்குட்பட்ட 76,683 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. இதற்காக மாவட்டம் முழுவதும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் ரயில் நிலையம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் 824 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் விடுபட்ட குழந்தைகளுக்கு ஜூன் 29ஆம் தேதி முதல் ஜூலை 4ஆம் தேதி வரை களப்பணியாளர்கள் மூலமாக வீடு வீடாக சென்று போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. போலியோ சொட்டு மருந்து வழங்கும் பணியில் 3296 பணியாளர்களும் 111 தன்னார்வலர்களும் ஈடுபட்டதாக உள்ளனர். இந்நிகழ்வில் திமுக ஆதி திராவிட நலக்குழு மாவட்ட அமைப்பாளர் சக்திவேல்குமார், திமுக ஒன்றிய குழு கவுன்சிலர் குமரேசன் மற்றும் பொதுமக்கள் இருந்தனர். செய்திகளுக்காக டான் மேத்தா.